வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செயல் தான் இப்போது சீனாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது டாபிக் உள்ளே போகலாம். ஜூன் மாதத்திலிருந்து சீனாவில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருது. குறிப்பாக யான்சி அப்படிங்கிற ஆறு அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் வெள்ளம் வரப்போகுதுன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அப்படி என்ன அந்த நதியில் இருக்குன்னு தானே கேட்குறீங்க. 3 ஜார்ஜஸ் டேம், அதாவது 3 ஆள் பள்ளத்தாக்கு அணை. இந்த அணை யான்சி அப்படிங்கிற ஆற்றுக்கு குறுக்க கட்டப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த அணைக்கு 3 ஆள் பள்ளத்தாக்கு அணை அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, குவான்டாய்ஸ் ஆள் பள்ளத்தாக்கு, கு ஆள் பள்ளத்தாக்கு, சிங்லிஸ் ஆள் பள்ளத்தாக்கு, இந்த 3 பள்ளத்தாக்கும் இந்த யான்சி நதியில் இணைகிறதால இந்த அணைக்கு 3 ஜார்ஜஸ் டேம்னு பேர் வச்சுருக்காங்க. இன்றைக்கி உலகமே இந்த டேமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோலையும் நாம் அதை தான் பார்க்க போகிறோம். சீனாவில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த வெள்ளப்பெருக்கு கிட்டத்தட்ட 28,000க்கும் அதிகமான மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. சுமார் 150க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 37 மில்லியன் மக்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட இடம் இந்த யான்சி அப்படிங்கிற நதி. இந்த யான்சி நதி சீனாவில் முக்கியமான பகுதிகளை கடந்து போகக்கூடிய ஒரு நதி. சவுத் ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நதிகளில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான மாகாணங்களை இந்த நதி கடந்து போகுது. இந்த நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கனமழை, அதுவும் இந்த ஜூன் மாதத்தில் இருந்து வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்குது. இந்த கனமழை 1998 சீனாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்த வெள்ளம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த வெள்ளத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளோபல் வார்மிங். பருவமழையோட தன்மை மாறிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க. மழை அப்படிங்கிற சீனாவில் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயமாகவே இருந்தாலும் அங்கே உள்ள அரசாங்கத்தால் பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கை எல்லாமே இயற்கைக்கு புறம்பாகவே தான் இருக்குது. சுமார் 87,000 அணைகள் சீனாவில் கட்டி வைக்கப்பட்டிருக்காங்க. நீரை பெரிய அளவில் சேமிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில். ஆனால் இயற்கைக்கு தானே தெரியும் தன்னோட நீர் வழியையும் தன்னுடைய போக்கையும் மாற்றினா என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போது சீன மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் வைரஸ் பிரச்சனை, மற்றொரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் இந்தியா, இப்போது இந்த வெள்ளம், இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சீனாவுக்கு வந்துட்டே தான் இருக்குது. இவங்க உலகத்திலேயே பெரிய அணை கட்டணும் அப்படின்னு 1919 முடிவு எடுக்காங்க. அப்போது எடுத்த முடிவு 1993 மற்றும் 1994 டேமை கட்டி முடிக்கலாம் அப்படின்னு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே இந்த அணை வரும் அப்படின்னா, ஊஹான் மாகாணத்துக்கு மேலே இந்த யான்சி அப்படிங்கிற பெரிய நதியோட குறுக்க 1994 இந்த அணையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2006 கட்டியும் முடிக்கிறாங்க. ஆனால் 2012 தான் இந்த அணை முழுவதுமாக உபயோகத்துக்கு வருது. ஸ்டார்டிங்கில் இந்த அணை கட்டுறதுக்கு $8 பில்லியன் அமெரிக்கா போதும்னு இருந்துச்சு. ஆனால் கட்டி முடிக்கும்போது 37 பில்லியனாக அது உருவெடுக்குது. நம்ம இந்திய மதிப்புப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி ரூபாய் செலவாகுது இந்த அணை கட்டி முடிக்கும்போது. இந்த 3 ஜார்ஜஸ் டேமானது 2 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. உயரம் கடல் மட்டத்தில் இருந்து 163 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த அணை அங்கே கட்டப்பட்டுச்சு அப்படின்னா 600 இருந்து 1200 கிலோமீட்டர் நிலம் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த அணையை கட்டக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற இயற்கை ஆர்வலர்கள் பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறது மனிதர்களுக்கான அரசாங்கம் கிடையாது. அதனால் நாங்கள் கண்டிப்பாக இந்த அணையை கட்டுவோம்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த டேமை இங்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த நிலப்பரப்பு, ஆமாங்க, அந்த நிலப்பரப்பு சரியில்லை. அதனால் அங்கே மண்ணரிப்பு ஏற்படும். அப்படி அந்த அரிச்சு வர்ற மண் அப்படியே டேமுக்கு மேலே அப்படியே படிஞ்சிடும். இப்படி மண் படிகிறதுனால நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பூமியோட சுழற்சியே மாறும் அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. ஆனால் அது எதையுமே அந்த அரசாங்கம் காதில் வாங்காமல், நாங்கள் இந்த டேமை கட்டுவோம், உலகத்திலேயே பெரிய டேமாக நம்பர் 1 இருக்கணும், பெரிய நீர்மின் நிலையம் அமைக்கணும் அப்படின்னு கட்டியே தீர்றாங்க.
ஆனால் இப்போது இந்த மழை வெள்ளத்தினால இந்த அணை உடைஞ்சிருமோ அப்படின்னு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க சீன அரசு. இப்போது அந்த அணையோட நீர்மட்டம் ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்குது. இந்த அணை கட்ட பயன்படுத்தப்பட்ட இரும்பை வச்சு 63 ஈஃபில் டவர் கட்டலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு போடப்பட்ட கான்கிரீட்டை வச்சு பல நாடுகளுக்கு பலவிதமான வீடுகளை மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்து சுமார் 13 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இந்த ஒரு அணை கட்டுவதற்காக. பல வரலாற்று சிறப்புமிக்க இடங்களும் இந்த இடத்துல இருந்து ரொம்பவே காணாமல் போயிருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த அணையை கட்டுறதுக்காக ரொம்பவே ஃபேமஸான, சைனாவில் இருக்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு புனிதமான இடங்களும் நிறையா காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அணை கட்டுறதுக்காக உலக வங்கியில் கடன் கேட்டிருக்காங்க சீன அரசு. ஆனால் உலக வங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு நாங்களே கட்டுவோம் அப்படின்னு கட்டி முடிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அணை உடைஞ்சா எத்தனை மனிதர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா 4லிருந்து 50 கோடி மனிதர்கள் இல்லாமலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பல லட்சம் வீடுகள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1998 வந்த வெள்ளத்தில் தான் சுமார் 2000 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் பெரிய அளவில் வந்த இந்த வெள்ளத்துக்கு 150 பேருக்கு மேலே இறந்ததாக சொல்லியிருக்காங்க. மொத்தம் 33 ஆறுகளுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. 433 ஆறுகளுக்கு மிகப்பெரிய அளவில் வெள்ள சேதம் ஏற்படலாம்னு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் 28,000 வீடுகள் மக்கள் இழந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மழைக்கு இந்த டேம் நிலையாக இருக்கணும். இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்த நிலநடுக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருந்தால் கூட இந்த அணை உடஞ்சிருக்கும். அப்படி அந்த அணை உடைஞ்சதுன்னா அதுக்கு கீழே இருக்கிற சிறிய அணைகளும் உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நடந்திருக்கு. சீன அதிபர் எங்கடா போனார் அப்படின்னு கேட்டால் அவருக்கு தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு எல்லா நாடு கூடவும் வம்பு வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உலகத்தில் நம்பர் 1 இருக்கிறத விட்டுட்டு உங்களோட மக்களுக்கு நல்ல ஒரு தலைவராக இருங்க அப்படின்னு தான் உலக நாடுகளில் உள்ள சீன மக்கள் அனைவரும் அவருக்கு ஒரு கோரிக்கையை விடுறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். Black and White சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.